ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீடு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே குக்கரில் பிரியாணி எப்படி ஆண்டி செய்கிறது குலையாமல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் பிரியாணி அப்லோட் பண்ணுறேன். அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுக்கணும். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சம அளவில் தான் எடுக்கணும். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இதுவும் சம அளவில் எடுத்துக்கணும். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 150 மில்லி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. 100 மில்லி நெய் எடுத்துக்கோங்க. 100 மில்லி தயிர் எடுத்துக்கோங்க. 1 லெமன் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி புதினாவும் மல்லித்தலையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச அந்த ரீஃபைண்ட் ஆயிலையும் நெய்யையும் சேர்த்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஒரு துண்டு பட்டையை வெடிக்க விட்டுருங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொறுமையாக நீங்கள் வதக்கி விடுங்க. பிரியாணியை பொறுத்தளவு உதிரியாக வரணும்னா வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆயிட்டாலே நமக்கு சோறு சூப்பராக ரெடி ஆயிருங்க. உதிரியான பிரியாணி நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கைப்பிடி புதினா தலையும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. அந்த சாதத்தில் சிக்காமல் இருக்கும் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. 1/2 கிலோ தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல எலும்பு கறியாக எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு இப்படி தாங்க வாங்கணும் கறி, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டி விடுங்க நல்லா. சிக்கன் மசாலாலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சம அளவில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் 1 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். 100 மில்லி தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு கையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடாதீங்க, அடி பிடிச்சிரும். கறியை சேர்த்ததுக்கப்புறம் போடுங்க. பிரியாணி மாஸ்டர் சொன்ன ஒரே ரகசியம், பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறதா இருந்தால் 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி சேருங்க, கரெக்டாக வரும். ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்குது. பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறதுனால 1 கப்பு அளவுக்கு அதில் தண்ணி இருக்குது. அப்போ இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வேகிறதுல தண்ணியை கணக்கு பண்ணி தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சோறு உடையாமல் வரும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன் போதும். இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. 10 இல்லைன்னா 15 நிமிஷம் ஊறினா போதுங்க அரிசி. இதை இப்போ மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் சோறு உடையாமல் வரும். அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா பின்னி வரையில் இந்த டைமில் விசில் விடுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா பிரியாணி நமக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். நம்ம அந்த கோழியில் வேகிற தண்ணியையும் நம்ம அரிசியில் கனெக்ட் பண்ணுற அந்த தண்ணியையும் கரெக்டாக நம்ம அளந்து நம்ம ஊற்றுனோம்னா இது போல் உங்களுக்கு உடையாமல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். பிரியாணிக்கு மேட்ச் ஆன ஆட்டுக்கறி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி செஞ்சிடலாம். நான் குக்கரில் ஆயில் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 வரமிளகாயும் சேர்த்து வதக்கி விடுங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதையும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து தம்மில் விடலாம்.
மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, தண்ணி பிரிஞ்சு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை விசில் விட்டுருங்க. இதை வந்து 4 விசில் விட்டு தம்மில் வைங்க. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை பொரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜீரகப்பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எப்போவுமே வந்து இதை ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிருவேன். 25 கிராம் வந்து மிளகு எடுத்துக்கோங்க, 50 கிராம் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை ட்ரையாக வறுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிளகு ஜீரகப்பொடியை அரைச்சாச்சு. அதிலேருந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டையும் சேர்த்து ஒரு சுற்றி கிரேவியில் போட்டுக்கலாம். மெத்தடில் வந்து நீங்கள் மட்டன் கிரேவி செய்கிறதுனா வெங்காயம், தக்காளி, வரமிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லாஸ்ட்டாக வந்து இந்த மிளகு ஜீரக பொடி, பூண்டு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவைப்படும். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து சாம்பார், ரசம், பிரியாணி, நெய் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப தக்காளி ஜாம் செய்ய தக்காளியை 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து அதை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு நல்லா திராட்சை வந்து நல்லா பலூன் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வெந்த தக்காளியை தோலை நீக்கிட்டு நல்லா இதை வந்து கைவிட்டு கரைச்சி இப்போ சேர்த்துருங்க. தக்காளி ஜாம் நல்லா வெந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 1 கப்பு அளவுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்து இதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க. பிரியாணிக்கு மேட்சானதே இந்த தயிர் சட்னி தான். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, 1 கப் தயிர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தக்காளி வெந்து நெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றவங்களுக்கு பிரியாணி செஞ்சு இது போல் வந்து தக்காளி ஜாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல செரிமானமும் ஆகும். அதுக்காக இது செஞ்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் வீட்டில் தான் வந்து பிரியாணி வந்து சூப்பராக செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களும் வந்து சூப்பராக செய்யலாம். அளவுகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி உங்களாலே செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.